நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 63.04% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 18வது மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு 7 கட்டங்களாக நடைபெற்று வருகின்றன. இதில் ஆந்திர பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்கம், தெலுங்கானா, இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 9 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 96 மக்களவைத் தொகுதிகளுக்கு 4வது கட்டமாக மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 76.02% வாக்குகளும், குறைந்தபட்சமாக ஜம்மு காஷ்மீரில் 36.88% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து ஆந்திராவில் 68.20% வாக்குகளும், பீகாரில் 55.92%, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 64.30%, மத்திய பிரதேசத்தில் 69.16%, மகாராஷ்டிராவில் 52.93%, ஒடிசாவில் 64.23% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தெலுங்கானா மாநிலத்தில் 61.59%, உத்தரப்பிரதேசத்தில் 58.02% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதேபோல் ஒடிசா மாநிலத்தில் உள்ள 28 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் 64.23% வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் வாக்குச்சாவடி மையங்களில் இருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் முன்னிலையில் பெட்டிகளுக்குள் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கட்டுப்பாட்டு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.